இந்த பொருட்காட்சி வந்து எங்கன்னா நம்ம ஆர்எஸ் மங்கலத்தில் தாங்க போட்டிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இது வந்து 3வது வருஷம். என் பசங்களுக்கு வந்து ஸ்கூல்லேயே டிக்கெட் கொடுத்ததுனால, டிக்கெட் கொடுத்ததுலேருந்தே என்னை கூட்டிகிட்டு போங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கம்பல் பண்ணிகிட்டே இருந்தாங்க. எனக்கு ஒன்றும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஃபஸ்ட் டைம் போடும்போது இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு, அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் எனக்கு செட்டிங்ஸ் மட்டும் கொஞ்சம் மாற்றி வச்சுருந்தாங்க. லாஸ்ட் இயர் இருந்ததை காட்டிலும் கடைகள்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. சின்ன பசங்களுக்கு நம்ம சொல்லவே தேவையில்லை. உள்ளே வந்தோடனே எனக்கு அது வேணும் இது வேணும் சரின்னு சொல்லிட்டு எல்லாம் சமாதானப்படுத்தி ரிட்டன் போகும்போது நம்ம வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க. இந்த வருஷம் என்ன புதுசாக பண்ணியிருந்தாங்கன்னா, ஸ்கூலில் டிக்கெட் கொடுத்தாங்கல்ல, அந்த டிக்கெட்லேயே வந்து அந்த டிக்கெட் இருந்தால் மேஜிக் ஷோ வந்து பசங்களுக்கு ஃப்ரீ அப்படின்னு பண்ணியிருந்தாங்க. 2வது நம்ம என்ட்ரன்ஸில் வந்து ஸ்கூல் பசங்களுக்கு ஃப்ரீ டிக்கெட்னால நான் வந்து டிக்கெட் எடுத்து போனேன். அந்த டிக்கெட் கொடுத்து நம்ம உள்ளே போகிறதுனால அந்த டிக்கெட் எத்தனை டிக்கெட் வச்சுருக்கோமோ அத்தனை ஃபிஷ்ஷு வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. நான் ஒரு டிக்கெட் வச்சுருந்ததுனால ஒரு கலர் ஃபிஷ் கொடுத்தாங்க. அந்த ஃபிஷ்ஷை வாங்கினதுல இருந்து எனக்கு மீன் தொட்டியே வேணும்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுட்டே இருந்தாங்க. அதுவும் ஃபிஷ்ஷெல்லாம் போதும் தண்ணிக்கு சொல்லவே தேவையில்லை. அந்த மீன் வாங்கினதுலேருந்து ரொம்ப ஹாப்பி. இப்போ பசங்களோடவே நானும் மேஜிக் ஷோ வந்து அவங்களுக்கு ஃப்ரீ தான், எனக்கு டிக்கெட் எடுத்து பார்த்துட்டு திரும்ப ரிட்டன் வரும்போது ஸ்ப்ரிங் சிப்ஸு பொட்டேட்டோ சிப்ஸ் வாங்கி சாப்பிட்டு அதோட ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டோங்க.